விஜய்க்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, சுற்றி இருக்க 4 பவுன்சர்ஸ் எவனாவது ஒருத்த வந்தால் அடிச்சு கீழே எடுத்து போட்டுருவானு அப்படின்னு சொல்லி எவனாவது கொண்டு போய் எதையோ ஒன்று விஜய் மேலே இருக்க விருப்பில். இன்றைக்கி விஜய் மேலே தமிழ்நாட்டில் இருக்கிற 3/4 பேர் விஜய் மேலே விருப்பில் தான் இருக்காங்க. எதையாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுவார்? இதெல்லாம் அவருக்கு விஜய்க்கு தெரியவே தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்டட். அன்னைக்கு அவர் எந்த வழியை என்ட்ரு ஆகணும், போயிட்டு பேப்பரில் என்னென்னலாம் எழுதி கொடுத்துருப்பாங்களோ அதை எப்படி எப்படிலாம் திரும்பி நின்று பேசணும். நீங்கள் மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், சோழவந்தான் விஜய், மதுரை கிழக்கு விஜய், செல்லூர் விஜய் எல்லாம் சொல்கிறாப்புல. சொல்லிட்டு அது கீழே நீங்கள் அந்த பின்னாடிலேருந்து ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒன்றும் பார்க்காம இல்லை, பார்த்துருப்பீங்க. அதுலேயே எழுதியிருக்கு சார். என்ன எழுதிருக்குன்னா, இதை நீ இங்கே திரும்பி சொல்லணும், இங்கே திரும்பி சொல்லணும்னு எழுதியிருக்கு. அதாவது இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் இங்கே திரும்பணும்னு எழுதியிருக்கு. இதை இப்படி லெஃப்ட்டில் திரும்பி சொல்லணும்னு எழுதியிருக்கு. இதை நீங்கள் அழுத்தி சொல்லணும்னு எழுதியிருக்கு. அதில் எதை எந்த சைடில் திருப்பி சொல்லணும், எங்கே கையை நீட்டணும், எங்கே கையை இறக்கிக்கணும், சுருக்கணும்னு ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு டைரக்டர் என்ன எழுதி கொடுப்பாரோ அதுதான் விஜய். அவ்வளவுதான். அதில் ஸ்கிரிப்ட் இதில் நடக்கிறது பூரா ஸ்கிரிப்டட் கிடையாது, எல்லாம் அன்ஸ்கிரிப்டட். இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் கையை கொடுத்து தூக்க சொன்னீங்கன்னா அவர் யார்கிட்ட கையை கொடுப்பாரு சார்? அவனுக்கு அதான் சொல்கிறேன், போகிற அவர் ஒரு ஆளாகவே மதிக்கல சார். துண்டை தூக்கி அவர் மேலே வீசுறான். அவர் பிடிச்சி காலை பிடிச்சி கடிக்கிறான். எதை கடிச்சான்னு தெரியல, எதையோ கடிக்கிறான். அவர் பார்த்தா தெரிக்கிறாரு. சுற்றி இருக்கிறவங்க அதில் பார்த்தீங்கன்னா கூட்டம் எதிரில் வருது. என்னடா நீங்களாம் அப்படின்ற மாதிரி இந்த என்னது அந்த ஒரு படத்தில் மகதீரா படத்தில் ஒரு 100 பேரை ஒரு இதுக்குள்ளே ஒரு பாலத்துக்குள்ளே விட்டு இந்த 100 பேரை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிடுறோடனே சுற்றி வருவானுங்க. அந்த மாதிரி அடிக்க வரானு ஃபுல்லாக பயத்தில் வேர்த்து விறுவிறு தான். நீங்கள் அவர் ரேம்பை முடிச்சுட்டு உள்ளே வரும்போது வேர்த்து விறுவிறு தான் வருவார் சார். அவ்வளோதான். நீங்கள் அந்நேரம் கொண்டு போய் அவர்கிட்ட கருணை உள்ளம் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. மொரோவர் அது ஸ்கிரிப்டில் இல்லை. அதாவது நீங்கள் விஜய்கிட்ட ஸ்கிரிப்டில் இல்லாத எதையும் எதிர்பார்க்க முடியாது சார். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சார், அதுக்கு முந்தின நாள் ஒருத்தன் கார் அப்பளமாக நொறுங்குச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கண்ணீர் விட்டு நின்னான். 100 அடியில் ஒரு கொடியை நட்டுருக்காங்க. அந்த கொடி வந்து இந்த அப்பளமாக ஒரு கார் விட்டு நோயிருக்கு. அதை பற்றி ஏதாவது ஒன்று பேசினாரா, வச்சாரா? அதே மாநாட்டுக்கு ஒருத்தர் மேடை கட்டும் போது அந்த மேடையில் பேனர் கட்டும் போது தான் ஒருத்தர் விழுந்து செத்துருக்கான். அவனுக்கு ஏதாவது ஒரு இரங்கல். ஏன்னா இதெல்லாம் எழுதி கொடுக்கல அவருக்கு. இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் எழுதி கொடுத்தா அவர் மட்டும் பேசியிருப்பார் சார். இல்லை, ஒரு அரசியல்வாதியாக வராரு, தினம் ஒரு நியூஸை பார்க்க மாட்டாரா? டெய்லி வர நியூஸை பார்க்க மாட்டாரா? தன்னோட மாநாட்டிலே ஒருத்தர் இறந்துருக்காருன்றது ஒரு செய்தியாக கண்டிப்பாக வந்து எல்லாம் நீங்களும் நானும் பார்ப்போம், பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், கடந்து போவோம். அவ்வளோதான் அவருக்கான அறிவு சார். உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள அறிவு தான் சார் அவருக்கும். அவ்வளோதான் சார். நீங்கள் அவர் வந்து இன்னைக்கு தலைவராக இருக்காரு அப்படின்றதுனால அவர்கிட்ட தனித்திறமை இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்கறது உங்களுடைய எதிர்பார்ப்பு. பட் அவர்கிட்ட சரக்கு இருக்கணும்ல.